எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, 2009 ஆண்டுகளில் நடைபெற்ற இலங்கை சம்பவத்தில் அதனுடைய ஈர்ப்பாக நாம் தமிழர் கட்சியை தொடங்கிய திரு சீமான் அவர்கள் ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிட்டு டெபாசிட்டை இழந்திருக்கார். அதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், நீங்கள் இந்த 2025 இடைத்தேர்தலில், ஈரோட்டு கிழக்கு இடைத்தேர்தலில் அவங்க முன்வைச்ச முக்கியமான கோரிக்கை, தன்னுடைய கொள்கையில் முக்கியமான கொள்கையாக பெரியாரை வழிகாட்டியாக ஏற்கிறோம்னா தலைவனாக ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பெரியாரை விமர்சித்து பல கட்டங்களில் ஈரோட்டு பகுதிகளிலும் பத்திரிகையாளர் சந்திக்க போதும் பல முக்கியமான விஷயங்களை தவறுதலாகவும் புரிதல் இல்லாமலும் பேசி கொண்டு வந்தார். அதனுடைய வெளிப்பாடு காரணமாக ஈரோட்டு தொகுதியில் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேலாக அதிமுக விலகிட்டு, பாஜக விலகிட்டு, தேமுதிக விலகிட்டு, ஆனால் நாம் தமிழர் கட்சி திமுக எதிர்த்து போட்டியிட்டது. இதோடு இல்லாமல் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட சுயேட்சையர்கள் போட்டியிட்டாங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் என்னன்னா, திமுகவை தவிர மற்ற எல்லா கட்சிகளும் டெபாசிட்டை இழந்துள்ளது. கிட்டத்தட்ட 90,000க்கு மேலே வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக பெரும்பான்மையான ஒரு வெற்றியை பெற்றுள்ளது. இதற்கு முக்கியமான காரணம், தமிழ்நாட்டினுடைய ஆணிவேராக திகழக்கூடிய தந்தை பெரியாரை பற்றியும் திராவிடத்தை பற்றியும் அவர் பேசிய அரசியல் தான் முக்கியமான காரணம். தந்தை பெரியாரை திட்டிட்டு அறிஞர் அண்ணாவை புகழ்ந்து பேசுவதும் எப்படி கரெக்டாக இருக்க முடியும், சரியானதாக இருக்கும்? இதுதான் ஈரோட்டு பகுதியினுடைய தேர்தல் முடிவுகள் சீமானுக்கு உணர்த்திருக்கக்கூடிய முக்கியமான பாடமாக இருக்கும். சீமான் சென்ற ஆண்டுகள் பிஜேபியை எடுத்தும் அதே நேரத்தில் திமுகவை எதிர்த்தும் பிரச்சாரம் செய்திருக்கிறார். ஆனால் திமுகவை எதிர்ப்பது போல்